ஏன்றான் 100 ரூபாய் எடுத்து வச்சானா விசாரிக்க வந்து 100 ரூபாய் இதை ப்ரூவ் பண்றான் அப்படின்னு. அவன் அப்படியே ஒரு கண்ணை எடுத்துட்டான். அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே பளிங்கு கண்ணை வச்சிருக்கான். அதை எடுத்து கடிச்சுட்டான். வந்தவன் 100 ரூபாய் விட்டுட்டு நிற்கிறான். விசாரிக்க வந்தவன் உடனே கூட வந்தவனுக்கு கோவம் வந்துட்டுது. டேய் அவன்கிட்ட என்னடா ஏமாந்துக்கிட்டு இருக்க, அவன்கிட்ட உனக்கு விசாரிக்க தெரியல, நீ விளையாடா நான் கேட்குறேன்னு சொல்லி, டே இப்படிலாம் பண்ணக்கூடாதா, நாங்கள் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு இதுக்காக வந்திருக்கோம், எப்படிடா பணம் சேர்த்த என்கிட்டயாவது சொல்லு அப்படிங்க. நீங்கள் அவரை விட கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது சார், அதனால் நீங்களாவது நம்புங்க, நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்றேன். நம்ப முடியாதுன்றான். அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்ட வேண்டாம்ப்பா, என்ன என் ஆளை தான் ஏமாற்றி விட்டியே. இல்லை சார், அவர் வந்து கண்ணு பளிங்கு கண்ணு, அதனால் தெரியாது, இந்த கண்ணு பளிங்கு கண்ணுங்கிறது தெரியாது, அதனால் ஏமாந்துட்டார். நான் இப்போ உங்ககிட்ட கட்டுறது நெஜங்கண்ணு, இது வந்து நெஜங்கண்ணு, பளிங்கு கண்ணு கிடையாது, இதை கடிக்க முடியும் அப்படின்றான். அவன் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல்செட்டை கட்டினான், தனியாக கட்டி கடிச்சு விட்டான்.